அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட் ஜார் மாப்பிள்ள ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, நான் ஜார்ஜியா ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஃபிளைட்டை ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பக்கத்துல சீட்டு காலியா இருக்கு, வரீங்களா அப்படின்றாப்ல. என்னது ஜார்ஜியாவா, சமூராச்சு, எப்படி வருது அப்படின்னா நீங்க தான் மேஜிக்லாம் போடுவீங்களா, மேஜிக் போட்டு வந்திருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டாப்ல. ஐயோ மேஜிக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு மேஜிக் போட்டா பாருங்க. மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேரா ஃபிளைட்ல போய் உட்காந்துட்டேன். கரெக்டான டைமுக்கு வந்துட்டப்பா. ஏன்னா ஃபிளைட் ஏறி உட்காந்தோடனே சல்லுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதும் திடீர்னு ஃபிளைட் நல்லா ஆட ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே தெரியல. நானும் நிறைய ஃபிளைட்ல போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி எந்த ஃபிளைட் ஆடினது கிடையாது. ஒருவேளை ஏதாவது மேகம்லாம் கிராஸ் ஆயிருக்கும் போல. சரி கண்ணை மூடிட்டு தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன். இந்தியால இருந்து ஜார்ஜியாக்கு ஃபிளைட்ல மொத்தம் 6 மணி நேரம் ஆகும் போல. 6 மணி நேரம் கழிச்சு நேரா எடுத்துட்டு போய் லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்பா எப்படி ஒரு வழியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஜார்ஜியால போய் கால் தடத்தை பதிச்சாச்சு. இந்த ஊரே செமையா இருக்குங்க, ஃபுல்லா நேச்சர் தான். ஏர்போர்ட் வெளில பாத்தீங்களா மலை இல்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. 6 மணி நேரம் டிராவல் பண்ணதுல சரியான பசி. சரி இந்த ஊரை நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காது, என்ன கிடைக்குதோ சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தா இங்க எங்களுக்கு நம்ம ஊர் பிரியாணியே கிடைச்சிருச்சு. எப்படி தெரியுமா, இங்க நிறைய தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அதனால நிறைய தமிழ் கடைகள்லாம் இருக்கு. இங்க ஃபுல் கட்டு கட்டிட்டு நேரா ரூமுக்கு போயாச்சு. ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. காலையில எழுந்திருச்சு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ வெளியில எட்டி பார்த்தா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க ஜார்ஜியா. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங். நாங்க இருக்கிறதே 40வது மாடி. இது வந்து பட்டுமி அப்படிங்கிற சிட்டி. அடுத்து ஜார்ஜியா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.